ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம். நண்பர்களே, இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குன்னு பார்க்கலாம். அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்கும்னு நம்ம பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறதும். அதனால வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் போயிருங்க. மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோடு சந்தாராக மாறாத புதிய அன்பர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 2024 வருடங்க, புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 25ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பதற்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க. 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார். ராசிக்கு 6ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கையாக செவ்வாய், சந்திரன், புதன், சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டு குரு பார்வையை பெறுகிறது. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பதற்கு நல்ல மகிழ்ச்சியான சுகமான ஒரு நாள் சொல்லலாங்க. உங்களுக்கு ஆசைப்பட்ட சில பிடித்தமான பொருட்களை எல்லாம் வாங்கி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இப்பொழுது சூப்பராக அமைந்துள்ளதுங்க. இந்த தினம் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இந்த தினம் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் ஓவராக வெயிட் தூக்கக்கூடாது. மேலும் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது இன்றைக்கி உங்களுக்கு நல்லதுங்க. இந்த தினம் வெளியில் போய் ஸ்பைசியான உணவுலாம் சாப்பிட்டு உங்கள் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு எந்தெந்த உணவு வந்து அலர்ஜி தரும் அப்படின்றது ஓரளவு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி உணவுகள்லாம் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப முக்கியம். அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி உங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக அமைகிறதுனால நல்ல பாராட்டுகள் கிடைக்குங்க. அதனால் உத்தியோகத்தில் நல்ல மதிப்பான சூழ்நிலை உங்களுக்கு அமையும். உங்களுக்கு என்ன ஆதரவு வேண்டுமோ எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். உங்களது பக்கத்து வீட்டுக்காரங்க முதற்கொண்டு உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. அலுவலக பணியில் சக ஊழியர்களுடைய ஆதரவும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கி குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருடைய குணம் அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக நிறைய சந்தோஷத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. குடும்ப ஒற்றுமையை பராமரிக்க ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொண்டு அவரவர் குணத்துக்கேற்ப நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. சில விஷயங்கள் வந்து பிடிவாதமாக இருப்பீங்க. அந்த பிடிவாதம் தான் உங்களுடைய எதிரியாக இன்னைக்கு அமைகிறதுனால அந்த பிடிவாத குணத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தளர்த்தி கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. பொது காரியங்களில் ஈடுபடும் போது இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கும். அதனால நிறைய பொது காரியங்களில் இன்னைக்கு ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. நல்ல சுகமான ஒரு நாளாக, மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாற்றிக்கொள்வதற்கு அதுவும் ஒரு காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. உங்களுடைய நம்பிக்கை இன்னைக்கு அதிகரிக்கிறதுனால உங்கள் தன்னம்பிக்கையை நல்ல வகையில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்பொழுது சிறப்பான நன்மைகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சம்பந்தமான முதலீடுகளை இன்றைக்கி செய்யாதீங்க. வெளிநாடு தொடர்பான வர்த்தகம் செய்யும் போது இன்றைக்கி பணம் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை மட்டும் நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. கவனமாக சிந்தித்து செயல்படுங்கள். இப்பொழுது நண்பர்களோடு சேர்ந்து மற்றும் குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து இன்றைய நாளை வந்து அருமையானதாக மாற்ற முடியும் உங்களால். திருமணம் செய்யப்படக்கூடிய உங்களுடைய ஃபியான்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, திருமணமாக போடக்கூடிய நபர்கள் மூலமாக, நிச்சயிக்கப்பட்ட நபர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே அவருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். தொலைபேசியில் அதிக நேரம் நீங்கள் பேசலாங்க. கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக நீங்கள் உங்களுக்கு அமைதுங்க. வெவ்வேறு வகையில் கையில் பணம் வந்து சேர்ந்து ஒரு பணம் உங்கள் கையில் புரண்டு கொண்டே இருக்குங்க. உங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்களும் உங்கள் பக்கபலமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக ஏற்படலாங்க. சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக சமாளிக்க முடியும். நல்ல மகிழ்ச்சியான இனிமையான தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளதுங்க. இப்பொழுது வியாபாரத்துக்காக நீங்கள் ஏதாவது கடன் உதவி கேட்டு அதுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து கேட்ட கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே அதன் மூலமாக தொழில் வாழ்க்கையை மிகச்சிறப்பாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் அழைத்து செல்ல முடியுங்க. அதுக்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். நீங்கள் தொழிலில் என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கேற்ப நல்ல கடன் உதவிகள் இன்றைக்கி உங்களுக்கு தாராளமாக வந்து சேரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கினிய காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி உங்களுக்கு வேறு லெவலில் சந்தோஷம் பெறுவீங்க. எனவே முடிந்த அளவுக்கு பிளான் பண்ணி இன்றைய தினம் மாலை நேரத்தை செலக்ட் பண்ணி உங்களுடைய காதலரோட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி காதல் வாழ்க்கையை நல்ல இனிமையானதாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அதற்காக நீங்கள் நல்ல சர்ப்ரைஸான பிளானை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையை தித்திப்பாக மாறுங்க. அதன் மூலமாக இன்றைய தினம் உங்கள் வேலையில் நீங்கள் வந்து நல்ல வாய்ப்புகளை இப்பொழுது நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ள முடியுங்க. பயணங்கள் மூலமாக பலன் கிடைக்கும். ஏதாவது வேலை தேடக்கூடிய இளைஞர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான இன்டர்வியூ இன்றைக்கி மிஸ் பண்ண வேண்டாங்க. வெளியூர் பயணங்களை கூட நீங்கள் மேற்கொள்ளலாம்.
பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டுங்க. உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான கம்பெனியில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு இருக்குனுங்க. அதனால் நீங்கள் வேலை வாய்ப்புகளை தேடி அலைகிறீங்க அப்படின்னா இப்பொழுது அது சிறப்பாக கை கொடுங்க. அதனால் நிறைய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் பெற்றோருடைய ஆலோசனை எப்படி நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். எந்த விஷயத்தை செய்தாலும் சரி பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படி ஆசைப்பட்டு ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ணி அதுவும் கிடச்சிருச்சுன்னு வைங்க, கடைசி நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஒத்துக்கல அப்படின்னா அதனால் உங்களுக்கு சில சங்கடங்கள் தான் ஏற்படும் இல்லையா? அதனால் எந்த வேலையில் நீங்கள் முயற்சி பண்ணாலும் சரி, எந்த வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கனாலும் சரி, பெரியவர்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர்களுடைய ஒப்புதலை பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லதுங்க. அதன் மூலமாக சில சங்கடங்களையும் தவிர்க்க முடியும். இப்பொழுது உங்களுடைய பலம் என்னன்னு உங்களுக்கு புரியுங்க. உங்களுடைய பலம் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பிளானை நீங்கள் மாற்றி ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எதிர்கால திட்டங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அது உங்கள் பலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இப்பொழுது அந்த மாதிரி திட்டங்கள் ஏதாவது இருக்கும்போது அதை நீங்கள் மறுமதிப்பீடு செய்து தேவைன்னா அந்த சில திட்டங்களை வந்து மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் குறித்த விஷயங்களை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். தேவைப்பட்ட மாறுதலை ஏற்படுத்திக் கொள்ளலாம். திருமண மாணவர்களுக்கு மாலை நேரம் இன்பமாக அமையுங்க. அதனால் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இன்பமான மாலை பொழுது கிடைக்க ரெடியாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு நல்ல திட்டமிடலை மேற்கொண்டு இல்லற வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாளாக மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. வெவ்வேறு வகையில் நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். பிடித்தமான ஆசைப்பட்ட பொருட்கள் எல்லாமே வாங்கலாங்க. நல்ல சுகமான வசதியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீ என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையும்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து லைட் க்ரீன் கலரை பயன்படுத்தலாங்க. லைட் க்ரீன் கலர் லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் செய்யக்கூடிய விஷயங்களில் நீங்கள் கவனமாக அதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ஆரோக்கியத்தை பத்திரமா பார்த்துக்கங்க. பிடித்தமான பொருட்களால் உங்களால் இன்றைக்கி வாங்க முடியும். அதனால் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க. உங்களுக்கு சக ஊழியர்கள் மற்றும் உங்களது அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அனைவருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தரதுனால இன்னைக்கு நெருக்கமானவர்கள் ஒத்துழைப்பு மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். அலுவலக பணிகள் சிறப்பாக செய்து நல்ல பாராட்டுகளையும் உங்களால் அள்ள முடியுங்க. அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி குணமறிந்து நீங்கள் நடந்து கொண்டீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு நாளாக அமையும். சில பிடிவாதமான அடமெண்ட்டான விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கிறது இன்றைக்கி நல்லதுங்க. பிடிவாதம் வேண்டாம். பொது காரியங்களில் ஈடுபடும்போது சொசைட்டியில் பொது காரியங்களில் ஈடுபடும்போது நீங்கள் கொஞ்சம் அதிகமான ஈடுபாடு அதில் ஏற்படுத்தி கொண்டு சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஸோ மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.